ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, யாருக்காகவோ இல்லை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வேர்பை எடுத்துக்கோங்க. அந்த வேர்பை நிறையா டைப்பில் சென்டென்சஸாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதெல்லாம் வேண்டாம், அப்படி மைண்ட்லேயே சொல்லி பாருங்கள். இப்போ ஒர்க், இந்த வேர்பை எடுத்துக்கோங்க. ஹீ ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். அவர் எப்பொழுதும் கடினமாக வேலை செய்கிறார். ஹீ ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். ஒர்க்கிங் ஸ்மார்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிற வேர்பை நம்ம நவுன் ஃபார்மாக மாற்றிட்டோம், அதாவது ஜெரன் ஃபார்மாக மாற்றிட்டோம். ஒர்க்கிங் ஸ்மார்ட், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது மிக முக்கியம். ஒர்க்கிங் ஸ்மார்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஷி ஹேஸ் ஒர்க்டு எ லாட். ஷி ஹேஸ் ஒர்க்டு எ லாட், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வாட் டிட் யூ ஒர்க்? நீ என்ன வேலை பார்த்த? வாட் டிட் யூ ஒர்க், இது கேள்வி. இஸ் இட் ஒர்க்கிங், இது வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இஸ் இட் ஒர்க்கிங், இது வேர்பல் கொஸ்டின். இந்த வேர்பை பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள். ஐ ஒர்க்டு ஹார்ட் அண்ட் ஏர்ன்டு மணி. நான் கடினமாக உழைத்தேன், பணம் சம்பாதித்தேன். யூ ஹாவ் ஒர்க்டு வெல். யூ அப்படிங்கிற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். யூ ஹாவ் ஒர்க்டு வெல், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அடுத்து ஒரு வேர்பல் கொஸ்டின். டூ யூ ஒர்க் ஹார்ட்? நீங்கள் கடினமாக வேலை செய்வீர்களா? ஒர்க் ஹார்ட் அண்ட் ஏர்ன், கடினமாக வேலை செய்து ஏர்ன் பண்ணணும். வாட் டஸ் ஹி ஒர்க், அவர் என்ன வேலை செய்கிறார்? வாட் டஸ் ஹி ஒர்க், அவர் என்ன வேலை செய்வார்? இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நிறையா டைப்பில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ட்ரிங்க், இதுவும் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்பு. ஆர் யூ ட்ரிங்கிங் காஃபி? நீங்கள் காஃபி குடித்து கொண்டிருக்கிறீர்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆல்கஹால் சாப்பிட்றது, குடிக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. இஸ் இட் குட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர்? கேள்வியாக மாற்றிருக்கோம் பாருங்கள் ட்ரிங்க் அப்படிங்கிற வேர்பை. இஸ் இட் குட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர்? ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்லதா? டு யூ ட்ரிங்க் வார்ம் வாட்டர்? நீங்கள் வார்ம் வாட்டர் குடிப்பீங்களா? வாட் டஸ் ஹீ ட்ரிங்க், அவர் என்ன குடிக்கிறார்? வாட் டஸ் ஹீ ட்ரிங்க், அவர் என்ன குடிப்பார்? ரெண்டு அர்த்தம் வரும். ஹீ ட்ராங்க், ட்ரிங்கோட பாஸ்ட் ட்ராங்க். ஹீ ட்ராங்க் எ ஜூஸ் எஸ்டர்டே, அவர் நேற்று ஒரு ஜூஸ் குடித்தார். வி ஹாவ் ட்ரங்க் சூப்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். வி ஹாவ் ட்ரங்க் சூப்ஸ், அதாவது ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரங்க் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ட்ரிங்க். தே ட்ராங்க் ஜூஸ் அண்ட் சூப், அவர்கள் ஜூஸ் குடித்தனர் மற்றும் சூப் குடித்தனர். ட்ரிங்க், ட்ராங்க். ட்ராங்க் வந்து இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ். வாட்ச், வாட்ச் அப்படின்னா கையில் கட்டுறது வாட்ச். அதே மாதிரி வேர்பாக பார்த்தோம்னா கவனிக்கிறது. ஹீ வாட்சஸ் அஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றதுனால வாட்ச் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இஎஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ வாட்சஸ் அஸ், அவர் நம்மை கவனிக்கிறார். ஐ வாட்ச்டு ஹிம், வாட்சோடைய பாஸ்ட் டென்ஸ் வாட்ச்டு. நான் அவரை கவனித்தேன். ஐ வாட்ச்டு ஹிம். வி வாட்ச் த ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்களை கவனிக்கிறோம். வி வாட்ச் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல வி வந்திருக்கிறதுனால வாட்சோட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஹீ வந்திருக்கிறதுனால வாட்ச் அப்படிங்கிற வேர்போட இஎஸ் ஆட் ஆயிருக்கு. அடுத்து வேர்பல் கொஸ்டின். ஆர் யூ வாட்சிங் மீ, நீங்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ வாட்சிங் மீ? தே ஹாவ் வாட்ச்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே ஆர் வாட்சிங் எ மூவி, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் ஒரு மூவி பார்த்து கொண்டிருக்கின்றனர். தே ஆர் வாட்சிங் எ மூவி. ஒய் டஸ் ஹீ வாட்சஸ், ஏன் அவர் நம்மளை பார்க்குறாரு? வாட்சிங் குட் திங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்ல பொருட்களை, நல்ல விஷயங்களை பார்ப்பது மிக முக்கியம். வாட்சிங் குட் திங்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் டு வாட்ச், கவனிக்கிறது முக்கியமாக இருக்கா? இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட் டு வாட்ச்? வாட் டிட் யூ வாட்ச், நீங்கள் என்ன கவனிச்சிங்க? அடுத்த வேர்ப் ஃப்ளை, பறக்கிறது. ஹீ ஃப்ளைஸ் அவே. ஸோ ஹீ வந்திருக்கு, சிங்குலர் சப்ஜெக்ட். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்கிறதுனால ரூல் அப்ளை ஆகுது. சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றதுனால இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒய் அப்படின்னு முடிஞ்சுன்னா ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஹீ ஃப்ளைஸ் அவே, அவர் பறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் பறக்கிறதில்ல, அவர்
கிளம்பிட்டாரு, சீக்கிரம் மூவ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு he flies away. The kite is flying, present continuous tense. பட்டம் பறந்து கொண்டிருக்கிறது. I have flown high, நான் உயரத்தில் பறக்கிறேன். I have flown. fly உடைய past participle flown. He catches a flying insect. அட்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த flying அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். பறக்கும் இன்செக்டை அவர் பிடிக்கிறார். What does that fly? என்ன அங்கே பறக்கிறது? What does that fly? The bird flew. fly உடைய past tense flew, F-L-E-W. Flying high is nice. உயரமாக பறத்தல் நன்றாக இருக்கிறது. Is that flying? அது பறந்து கொண்டிருக்கிறதா? Butterfly flies beautifully. Butterfly அழகாக பறக்கிறது. What is that flying? அங்கே என்ன பறந்து கொண்டிருக்கிறது? What is that flying? ஸோ ஒரு வேர்ப் லேர்ன் பண்ணுறப்ப அந்த வேர்போட பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது டிக்ஷனரியில் அவைலபிளாக இருக்கும். சில வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், சில வார்த்தைகளை கண்டிப்பாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை மனப்பாடம் பண்ணிக்கிறணும். இப்போ ரைட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ரோட், அது தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலை அப்படின்னா டிக்ஷனரியில் பார்த்து அந்த ரோட் அப்படிங்கிற வேர்டை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். ஹீ ரைட்ஸ் எ போயம், அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். ஹீ ரைட்ஸ் எ போயம். தே ஹாவ் ரிட்டன் எ புக், அவர்கள் ஒரு புக் எழுதிவிட்டனர். தே ஹாவ் ரிட்டன் எ புக். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வாட் ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. வாட் ஆர் யூ ரைட்டிங்? இஸ் ஹீ ரைட்டிங்? இது வேர்பல் கொஸ்டின். அவர் எழுதி கொண்டிருக்கிறாரா? இஸ் ஹீ ரைட்டிங்? ரைட்டிங் குட் இஸ் ஃபைன். நல்லவைகளை எழுதுதல் நல்லது. ரைட்டிங் குட் இஸ் ஃபைன். ஷீ இஸ் ரைட்டிங் எ நாவல், அவள் ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறாள். ரைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எ பேப்பர், உங்களுடைய அனுபவங்களை ஒரு பேப்பரில் எழுதுங்க. ரைட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எ பேப்பர். இந்த இடத்துல ரைட் அப்படிங்கிற வேர்ப் ஆரம்பத்திலே வந்துடுது பாருங்கள். டூ யூ ரைட் எனிதிங்? நீங்கள் ஏதாவது எழுதுவீங்களா? டூ யூ ரைட் எனிதிங்? ஐ ரோட் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதினேன். ஐ ரோட் எ ஸ்டோரி. ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட். இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வேர்ப் முதல்ல வந்துடும். ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட், உன்னுடைய நண்பருக்கு லெட்டர் எழுது. ஸோ ரைட் அப்படிங்கிற வேர்ப், ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் வேர்ப், ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டோம், அதை வேறு மாதிரி ஜெரண்டில் கொஸ்டினில் ஃப்ரேம் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்னும் நிறையா மாடல் சென்டென்சஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.